ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் RK ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ சந்தோஷ் அவர்கள் பாஜக தலைவர்களுடன் கலந்து ஆலோசனை நிகழ்த்தி இருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதா சொல்லப்பட்டது. இதில் கேசவ விநாயகம் அவர்களுடைய பொறுப்பிலிருந்து அவர் விலக்கப்பட்டிருக்கிறார். என்ன தேர்தல் வியூகமாக இருக்கும்? சந்தோஷ் வந்ததில் என்ன மாற்றம் நிகழும்னு பார்க்குறீங்க? இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வருவாங்கன்னு இன்னும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன மாற்றம் வரப்போகுதுன்னு பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இது நான் பாஜகவால் பார்க்காத ஒரு விஷயம். அதாவது ஒரு தேர்தல் நெருங்குற வேலையில ஒரு காரணத்தை கொண்டும் இவர்கள் தலைமையை மாற்றுறதோ இல்லையா, அதை பத்தி ஒரு சர்ச்சையோ இல்லை என்றால் ஒரு டிஸ்கஷன் கூட ஒரு இடத்துலயும் வராத ஒரு கட்சியாக பாஜக இருந்துள்ளது. அதாவது இதுக்கு முன்னத்த தேர்தலில் கூட 2024 தேர்தலில் கூட இந்த மாதிரி அண்ணாமலை கடும்பிடித்தம் பிடிக்கும் போது அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இவர்கள் கூட நான் இருக்க மாட்டேன் என்றெல்லாம் அந்த ஒரு விஷயம் பேசப்பட்ட அந்த தருணத்திலேயே அண்ணாமலையை நீக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருந்தன. ஆனால் பாஜகவுடைய தலைமையினுடைய அந்த ஒரு அப்ரோச் என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இல்லை நாம ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அதன் பிறகுதான் நாம் அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த விஷயங்கள் அந்த வந்த கோரிக்கைகளை அப்படியே நிராகரிச்சிட்டாங்க. அமித்ஷாவும் மோடியும் யாரையும் மாற்ற முடியாது, அண்ணாமலையை மாற்ற முடியாது, அண்ணாமலையுடைய சாய்ஸையும் மாற்ற முடியாது என்று எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நேர் விபரீதமாக ஒரு தேர்தல் நெருங்கிய இந்த வேலையில RSனுடைய தலைமையகத்தில் இன்னைக்கு கூட்டம் நடக்கிறது. இது அடுத்த விசித்திரமான விஷயமாக நான் காண்கிறேன். அதாவது யூஸ்வலா RSக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுல தொடர்பு இல்லைன்னு பேசிக் கொண்டிருப்பார்கள். RSS ஒரு கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்று பேசுவார்கள். இப்போ இந்த கலாச்சார நிறுவனத்துக்குள்ளால ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் நடத்து. யாருடைய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்? பாஜகவுடைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் அங்க பேசப்படுகிறது. அதன் பிறகு இந்த மாதிரி மாற்றத்துக்கான ஒரு சூழ்நிலை, ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமான அங்க டிஸ்கஷன்ல வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையை பற்றிய பல குற்றச்சாட்டுகள், கேசவ விநாயகம் அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்றாரு என்ற அந்த விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க ஓப்பனாக பேசப்பட்டது. நாயனார் தெளிவாக அவரை ஓரங்கட்டுறதுக்கான பல முயற்சிகள் பல தலைவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த விஷயங்களை பத்தியும் நாயனாருடைய ஆட்கள் அங்க எடுத்துரைத்தார்கள். அப்போ இது நம்ம பாஜகவால பார்க்காத ஒரு விஷயம். பாஜகவுடைய மாநில தலைமையில ஒரு இடத்துலயுமே பார்க்காத விஷயம். இந்த விஷயங்களை இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்பவும் சால்வ் பண்ணியிருப்பாங்க, தலைவர்களை மாற்றி. அதற்கான இல்லை என்றால் ஒரு விப்பு மாதிரி நீங்க அனைவரும் தேர்தல் மட்டும் நீங்க ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு மெசேஜ் டெல்லியிலிருந்து வந்திருக்கும். அதுவும் கிடையாது. அப்ப இது விசித்திரமான ஒரு விஷயமா இருக்குது. காங்கிரஸ்ல பார்க்கின்ற விஷயம் இன்னைக்கு RSSல அரங்கேறி கொண்டிருக்கிறது தான் எனக்கு வியப்பா இருக்கிறது. இப்ப RSனுடைய அந்த கட்டமைப்புக்குள்ளால வருகின்ற பிரச்சனைகளோ ஒன்று பார்க்கறேன். நான் இதை பொருத்தப்படுத்தி பார்க்கறேன்னு பாத்தீங்கன்னா, இது மோகன் பகவத் கூட நேற்றைய தினம் ஷில்பா ஷெட்டி போட்டோ எடுக்கிறாங்க. இந்த ஷில்பா ஷெட்டி யாருன்னு தெரிஞ்ச விஷயம். பல விஷயங்கள் இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்னு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸினுடைய ஓனராக இருந்தார் ராஜ்குந்த்ரா, இவங்களும் இருந்தார்கள். அதில் இருந்தெல்லாம் நீக்கப்பட்ட ஒரு பெண்மணியா இருக்கிறார்கள். அப்கோர்ஸ் ஆக்டர் தான். பல அதாவது தவறான விஷயங்களில் இவருடைய பேர் பல இடங்கள் அடிபடுது. இன்க்ளூடிங் அந்த அமர் சிங்கினுடைய அந்த இதுல கூட இந்த போன் உரையாடல்ல கூட அவருடைய பேர் வந்திருக்கிறது. அப்ப இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கின்ற ஒரு நபரை மோகன் பகவத் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரிலாம் இருக்கிறது. அப்ப இது ஏறத்தால இல்ல, மோகன் பகவத்தினுடைய ஃபேன் அப்படிங்கிறாங்களே, மோகன் பகவத்துக்கு நாங்கள் ரசிகை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்களே. ஃபேன் நீங்க பாத்துருவீங்களா? அவர் எதுக்கு பார்க்கணும்னு கேக்குறாங்க. ஒரு நடிகையை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆக்கபூர்வமான ஒரு டிஸ்கஷன் அங்க நடந்திருக்கும். மோகன் பகவத் யாரு? இந்தியாவில் இருக்கின்ற கலாச்சார அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் போகுங்க. இன்னைக்கு பிரதமருக்கு அப்புறம் இருக்கின்ற ஒரு நபராக எடுத்துக்கொள்ளலாம். நம்பர் நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா RSS நம்பர் 1, பிஜேபி நம்பர் 2 எடுத்துட்டீங்கன்னா, பிரதமருக்கு மேலே இருக்கின்ற ஒரு நபராக
மோகன் பகவத் இருந்தார். அப்ப இன்னைக்கு அப்படி கிடையாது. நரேந்திர மோடியை தாண்டி தாண்டி யாருமே இருக்க முடியாது. அதுக்கு மேல யாருமே இருக்க முடியாது. சரி, நம்பர் 2ஆக இருக்கின்ற ஒரு நபர் வந்து ஒரு ஸ்டார்லெட், ஸ்டார் கூட கிடையாது. அவருடைய நல்ல காலமெல்லாம் முடிந்து விட்டது. இப்ப எப்படியோ வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார். அவரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற அந்த கேள்விதான் நாங்க வைக்க விரும்புறேன். அப்ப அதுல என்ன எனக்கு அங்க தென்படுறது வந்து கலாச்சார சீரழிவு தான் தென்படுகிறது. தலைமையே அப்படி இருக்கிறது. அப்ப இங்க வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பொத்து போகல என்ன ஒரு 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 தவறு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அப்ப அதனுடைய எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இன் ஆர்டர்னு தான் நான் பாக்குறேன். நல்லா இருக்கு. காங்கிரஸ் மாதிரி இருக்கு ஆர்எஸ்எஸ். ஓ, அது காங்கிரஸ் தன்மைக்கு வந்துருச்சுங்கிறீங்க ஆர்எஸ்எஸ். ஆமா, காங்கிரஸோட மோசமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் வந்து 2013 இருந்த அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு சைடு சோனியா காந்தி, இந்த பக்கம் மன்மோகன் சிங், நடுவில் ராகுல் காந்தி கிழிச்சு போடுறது இடத்துல அதே மாதிரி இருக்கு இப்போ ஆர்எஸ்எஸ். இப்ப மோகன் இவரு கேசவ விநாயகம் வந்து ஆர்எஸ்எஸ் நபராக பார்க்கப்படுகிறாரா, பாஜகவை பார்க்கப்படுகிறாரா? இப்ப நயினாரை வந்து இவங்க முழுமையா ஒரு பிஜேபிக்காரரா பாக்குறாங்களா, இல்ல ஏடிஎம்கேல இருந்து வந்த நபரா இன்னும் பார்த்துட்டு இருக்காங்களா? அந்த பேட்டர்னுக்குள்ள நயினார் செட் ஆகுறாரா, இல்ல நயினார் ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணி அண்ணாமலை போன்றவர்களை விரட்டுறாரா? எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதுல வந்துங்க, இப்ப இந்த ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரிங்கிறது தான் பாஜகவுல மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆர்எஸ்எஸ் காரங்க தான் போடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் கேசவ விநாயகம் வந்து உள்ள வர்றாரு. ஆர்எஸ்ல ஒரு லோன் மாதிரி கொடுப்பாங்க. அப்ப அது வந்த பிறகு வந்து உங்களுடைய பணிகள் என்ன? ஒண்ணு வந்து கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், தேர்தலுக்கு ஆயத்த பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் அது ஆர்கனைசேஷன்ல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜகவுக்கு வந்து இப்போ எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநகரங்களிலும் குக்கிராமங்கள்ல கூட இன்னைக்கு வந்து பிரான்ச் இருக்கிறது. அதுக்கு பில்டிங் கூட கட்டிட்டாங்க. பல இடங்கள்ல வந்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட நகரங்கள்ல வந்து இன்னைக்கு அவர்களுடைய சொந்த செலவிலேயே வந்து இப்போ ஆபீஸ், அதாவது கட்டியிருக்காங்க. ஒரு 15 வருஷம் ஒரு கட்சி வந்து ஆட்சியில டெல்லியில் இருந்ததுன்னா என்னென்ன செய்யலாம்ன்றதுக்கு ஏதுவான ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கிறது. ஏறத்தாழ 10 லட்சம் பேரை வந்து இந்தியா பூரா வேலைக்கு வச்சிருக்காங்க. அவர்கள் எல்லாருக்கும் வந்து அனைவருக்கும் வந்து மாச ஊதியம் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற கட்சி நிச்சயமாக ஆர்கனைசேஷன் லெவல்ல பிரச்சனை கிடையாது. அதாவது கிராஸ் ரூட் ஆர்கனைசேஷன் லெவல்ல வந்து பாஜகவுக்கு பிரச்சனை கிடையாது. எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்சிக்குள்ளால் இருக்கின்ற உள்கட்சி பூசல்கள், அதாவது தலைவர்களுக்கு இடையில இருக்கின்ற அந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாக்கி இருக்கின்ற நெகோசியேஷன்ஸ் நடத்தினவங்க இல்லையா, இப்ப தேமுதிக சரி, பாக்கி இருக்கின்ற கட்சிகளுடைய அதுல நடந்த ஃபெயிலியர்ஸ், இது ரெண்டுமே வந்து கேசவ விநாயகத்தினுடைய பகுதியில் வருகின்ற விஷயங்கள் தான், அவருடைய ரெமிட்ல இருக்கிற விஷயங்கள் தான். இதுல ரெண்டுலயுமே வந்து அவர் வந்து ஒரு சூப்பர் ஃபெயிலியரா மாறி இருக்காரு. ஒண்ணு, அப்கோர்ஸ் நயனாருடைய தலைமை, அந்த தலைமைக்கு வந்து அனைவரும் கட்டுப்பட்டு போக வேண்டும் என்ற விஷயத்தை வந்து இன்னமும் மதிக்காமல் இருக்கிறார்கள். பல இடங்கள்ல வந்து அண்ணாமலை பேசுறது வந்து அண்ணாமலை பேசுறதுக்கும் நயனார் பேசுறதுக்கும் பல முரண்கள் வந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொரு சைட்ல போயிட்டு இருக்காங்க, எல் முருகன் ஒரு 3வது சைட்ல போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த தலைமை என்பது ஏறத்தாழ வந்து ஒவ்வொரு தலைவரும் என்ன நினைக்கிறார்களோ அதற்கு இது காங்கிரஸ் தென்படுகின்ற விஷயமாகத்தான் இருக்கிறது. தமிழக காங்கிரஸ் நான் எவ்வளவோ பார்த்திருக்கோம். ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு 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 கட்சியாகத்தான் இன்னைக்கு வந்து பாஜக வந்து தோற்றமளிக்கிறது. அடுத்து நாயனாருக்கு பெரிய கண்ட்ரோல் கிடையாது. நாயனாரை பொறுத்தவரை அவர் நினைப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. அப்ப தேர்தலில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சா ஒரு வேலை வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இன்னும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் அவர் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். யார் என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை, நானா வந்து யார் மேலே ஆக்ஷன் எடுக்க போறது இல்லை என்ற ஒரு பணி வந்து அவர் போய் கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது கேசவ விநாயகத்தினுடைய வேலை. அதை அவர் செய்யவில்லை. அதில் முற்றும் தவறிவிட்டார். பாஜகவினுடைய அந்த விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்து பாஜக வந்து ஒரு 6 தொகுதியை வந்து அண்ணாமலை கொடுக்குது. அதே மாதிரி தொகுதிகளை வந்து இப்படி மாற்றி கொடுத்தது இல்லையா. கொடுத்த பிறகு வந்து அண்ணாமலை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி என்னால் முடியாது, எங்க அப்பா வந்து, ஏன் அப்பாவுக்கு வந்து சீக்குன்னு முன்னாடி தெரியாதா? அண்ணாமலைக்கு தெரியாதான்னு கேக்குறேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்ற அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு இந்த 6 சீட்டினுடைய பொறுப்பு கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு தெரியாதான்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா. அது அப்புறம் வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் என்ன? தலைமை பேசியிருக்கோம். நீங்க வந்து ஆமாங்க முடியாதுங்க என்னாலன்னு சொல்லிட்டு நீங்க அங்க வந்து கட்சிகிட்ட சொல்லியிருக்கலாம். அது வந்து ஒரு கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கட்சியில இருந்து இல்லைங்க அண்ணாமலை இந்த இதுக்கு யூஸ் பண்ணல, நாங்க வேற எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு வேற ஏதோ ஒரு வேற பொறுப்புல வாரும் அப்படின்னு ஏதாச்சும் வச்சுட்டு அந்த மாதிரி அந்த பொறுப்புக்கு நாங்க மாற்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து சுமூகமா முடிஞ்சிருக்கும், யாருக்கும் தெரியாம போயிருக்கும். அதாவது
இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாம போயிருக்கும். அடுத்தது இப்ப கராத்தே தியாகராஜனுக்கு இன்னொருத்தருக்கு வந்து வேண்டாம்னு சொல்ற பொறுப்பை வந்து கராத்தே தியாகராஜன் கொடுத்துறீங்க. அது எப்படி வந்து அவரும் வந்து சென்னை சவுத் சென்னையில வந்து ஒரு என்ன சார் சொன்னாலும் ஒரு ஒரு 10 லட்சம் பார்த்த ஒரு மனிதன் தானே. அப்ப அவருக்கு அது உறுத்தம் இல்லையா? அவருக்கு அந்த இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் எங்கெல்லாம் குழப்பங்கள் செய்ய முடியுமோ இதுக்கு மேல குழப்பம் செய்ய முடியாது என்ற அளவுக்கு வந்து நீங்க வந்து குழப்பம் செய்திருக்கிறார். அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து கேசவநாயகம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் இன்னைக்கு பாஜகவினர் வந்து நினைக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு பாருங்க, இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த ஈகோல பார்த்து பல பிரச்சனைகளை செய்வது வந்து அது எந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியாக கட்டுப்படுத்த முடியும் எனக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட ஒரு ஒரு சரி அவர் இருக்காருங்க, அவர் தலையில அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அடிச்சு வச்சிடறாங்க கூட தெரியுது. ஒண்ணு, இது ஆர்கனைசேஷன் லெவல்ல இந்த அளவுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து கேசவ நாயகம் இல்லை என்ற ஒரு நிலை வருகிறது. ரெண்டாவதாக நெகோசியேஷன்ஸ், பாக்கி கட்சிகளோடு இருக்கிற நெகோசியேஷன்ஸ். போன முறை வந்து அமமுக கூட பேசினது வந்து எடப்பாடி பழனிசாமி தானே தவிர நிச்சயமாக பாஜக கிடையாது. அதுல வெற்றி தான், பெரிய வெற்றி தான் அமமுக உள்ள வந்துருச்சு. பிரச்சனை கிடையாது. இனி வந்து இவரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாமா? ஓபிஎஸ் விஷயத்துல வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாமா? இல்லை என்றால் என்ன ஆயிடுவானு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ அவங்க பாஜகவோட நின்று அவ்வளவுதானுங்க, காலி பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அது ஒரு நிலை இருக்குது இல்லையா? பல இடங்கள்ல பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியை காலி பண்ணித்தான் இந்த கட்சி வந்து அதிகாரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது என்ற பல எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப அந்த ஒரு விஷயம் இருக்குது. அடுத்ததாக தேமுதிக வந்து டீல் பண்ணதுல வருகின்ற பிரச்சனை தானே. அப்ப நீங்க வந்து அவர்களை வந்து தொடர்ந்து உங்க அந்த வளையத்துக்குள்ளாலே நீங்க வச்சிருக்க வேண்டும். அது உங்களால் செய்ய முடியவில்லை. அந்த ஒரு பிரச்சனை என்பது ஒரு ஒரு மாபெரும் விஷயமாக இன்னைக்கு மாறி திமுக கிட்ட போய் சேர்ற அளவுக்கு பிரச்சனைகள் மாறி இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து ஆர்கனைசேஷனுடைய ஃபெயிலராகத்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சி போகுது. பிஎல் சந்தோஷ் கூட தேர்தலுக்கு பிறகு மாற்றப்படுவார்கள் தான் நான் நினைக்கிறேன். என்றால் கம்ப்ளீட்லி ராங் டீலிங் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி தன்னுடைய மாண்பையும் மரியாதையும் அவர் வந்து இழந்திருக்கிறார். இந்த அளவுக்கு போய் நிக்குது விஷயங்கள். பாஜக இன்டர்னலி பயங்கர டிஸ்ரைல இருக்குது. அது நாயனார்னாலேயோ வேற ஒரு தலைவர்னாலேயோ அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நாயனார் அந்த அளவுக்கு பெரிய ஒரு தலைவர் கிடையாது. ஒரு கட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற ஒரு தலைவர் கிடையாது. நிச்சயமாக நல்ல மனிதர் தான். அண்ணாமலை பேசுகின்ற அந்த அடாவடி தன்மை பேச்சுகள் எல்லாம் பேச மாட்டார். ஒரு ஒரு கட்டமைப்பான ஒரு விஷயத்த வந்து கையில் கொடுத்தீங்கன்னா அவர் பாதுகாப்பாக அவர்கள் எடுத்து கொண்டு வந்து அடுத்த இடத்துல கூட சேர்ப்பார் என்ற ஒரு நபராகத்தான் இருக்கிறார். அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் கேப்பபிலிட்டி எல்லாம் அவருக்கு கிடையாது. இல்லை, நீங்கள் எல்லா விஷயத்தையும் அண்ணாமலை, கேசவ விநாயகம், பாஜகவின் பிரச்சனைனே பார்க்குறீங்க. எடப்பாடிகிட்ட பிரச்சனையே இல்லையா? டிடிவியை சேர்க்காமல் இருந்தது, ஓபிஎஸ்ஐ இப்போ வரையும் சேர்ப்பதுக்கு பிரச்சனையாக இருப்பது போன்ற பல்வேறு விஷயங்களில் வந்து தமிழ்நாட்டில் பெரிய கட்சி எடப்பாடி தானே, அதிமுக தானே. பாஜகவுடைய கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர்ஸ், தலைவர்கள் இவங்களுடைய பேச்சுவார்த்தை சரியில்லை, இவங்க இதை டீல் பண்ணல மட்டும் அதை நம்ம ஒதுக்கிட முடியுமா? எடப்பாடி இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பங்காளி சண்டை, அவர்களே சொன்ன வார்த்தை அது பங்காளி சண்டை. இன்னைக்கு வரையும் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன்னு பத்திரிகையாளர்கிட்ட திரும்ப சொல்றது, இதெல்லாம் கட்டமைப்பை பலவீனப்படுத்தலையா? தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனப்படுத்தலையா? அண்ணாமலை, கேசவ விநாயகம், பாஜக கட்டமைப்பு மட்டும் நம்ம இதை சுருக்கிட முடியுமா? இல்ல, நல்ல கேள்வி. என்னை பொறுத்தவரை வந்து பாஜகக்குள்ளாலேயே இருக்கின்ற பிரச்சனைகள் தான் இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக வளர்த்து விடுது. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டா ஹேண்டில் பண்ண தாராளமாக முடியும். யாரு பிரச்சனை பண்ணது? டிடிவி தானுங்க. அது எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை பண்ணல. டிடிவி தான் இவரை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க தவிர எடப்பாடி பழனிசாமி வந்து இவர்களுக்கு இடமில்லைன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இந்த கட்சியில இவர்களுக்கு இடமில்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப அவர் அங்க வந்து ஒரு கேவியட் போட்டு வைக்கிறாரு. அதாவது நீங்க வேணா பாஜகவோட போய் சேர்ந்துட்டு அங்க இருந்து சீட்டு வாங்கிங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் உங்களோட நெகோசியேட் பண்ண மாட்டேங்கிற ஒரு நிலைமையில தான் அவர் இருக்காரு. இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி தான் இந்த ஓ பன்னீர்செல்வத்தை உள்ள கொண்டு வந்து, அதாவது அந்த தர்மயுத்தம் நடந்தது இல்லையா, அந்த தர்மயுத்தத்துக்கு பிறகு வந்து அவரை உள்ள கொண்டு வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கி, நம்ம உடுமலை ராதாகிருஷ்ணன் இருந்த அந்த அர்பன் டெவலப்மெண்ட் எடுத்து அவர்களை கொடுத்து நல்லா காசு பண்ற மேட்ரு அதையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இறங்கி வந்திருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்து நீங்க திடீரென்று நீங்க தான் கூட்டணிக்கு பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்வது வந்து உச்சிதமா இருக்காது நான் கருதுகிறேன். அதே இடத்துல அவர் அண்ணாமலை எடுத்துக்கொள்ளுங்களேன்.
அண்ணாமலை தான் தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, நாங்க வந்து இது அதிமுக கூட இருக்கக்கூடாது, எம்ஜிஆர் பத்தி அவதூறு பேசுறது, ஜெயலலிதா பத்தி அவதூறு பேசுறது எல்லாம் பேசி கொண்டிருந்தாரு. அப்ப என்னை பொறுத்தவரை வந்து பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது, குழப்பங்கள் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட தான் ஆரம்பிக்குது. நிச்சயமாக நீங்க குறிப்பிடுறது உண்மையான விஷயம் தான். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் உள்ள விட வேண்டாம் சொல்றாரு. ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துட்டேன், அதன் பிறகும் அவரை வந்து உள்ள கொண்டு வர என்றால் அது ஒரு அரசியல் கட்சியாக இருக்க முடியாது, நீடிக்க முடியாது என்ற கருத்து நிலையில் அவர் பேசுறாரு. அப்ப அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து பாஜக இருக்கிறது. அப்போ நீங்க வந்து பன்னீர்செல்வத்தை என்ன செய்ய முடியும் என்ற அந்த கேள்வியும் நிலைக்கிறது. என்ன செய்ய முடியும், நீங்க வந்து பாஜகக்குள்ளால சேர்த்துட்டு அவரை வந்து ஒரு சீட்ல நிறுத்த வைக்கிறது தான் ஒரு வழியா இருக்குமே தவிர வேற ஒரு வழியும் இல்லை என்றதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு ஒரு சொல்யூஷனாக தெரிகிறது. அப்ப அந்த மாதிரியான அதிரடியான சொல்யூஷன்ஸ் கூட இவர்கள் யாரும் தயாராகவில்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு அவுட்லுக் கூட வெளியே வரவில்லை என்று பார்க்கும்போது நிச்சயமாக இது என்னை பொறுத்தவரை வந்து இது அனைத்து பிரச்சனைகளும் எங்க உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்டிஏன்ற அந்த கூட்டணிக்கு பேர் வச்சுட்டு அப்கோர்ஸ் அதிமுக நினைக்கிறது, பட் என்டிஏ என்று பேர் வைத்துக் கொண்டு நீங்க வந்து என்டிஏக்கு ஏதுவான விஷயங்களை வந்து பாஜக செய்யவில்லை என்றால் அப்ப யார் மேல தவறுன்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை இப்ப இருக்கின்ற தலைமை மேலதான் பிரச்சனை வரும். தலைமை என்று வச்சுக்க ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி, RSS காரர்கள் எல்லா இடத்துலயும் RSS தான் புரிந்து விளையாண்டு இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு மேலதானே இந்த பொறுப்பு வரும். அப்ப பொறுப்பு அவர்கள் மேல இருக்கும்போது நாம வேற இன்னொரு இடத்துல டைரக்ஷன்ல பாக்குறதுல அர்த்தமே கிடையாது. இல்ல இப்ப கேசவ விநாயகத்தை தொடர்ந்து அண்ணாமலையின் நிலை என்னங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல. இப்ப அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கப்படுமா? அண்ணாமலை நயினார் நிறுத்துகின்ற வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்வாரா? எடப்பாடியோட மேடை ஏறி பிரச்சாரம் செய்வாரா? குறைந்தபட்சம் மேற்கு மண்டலத்தில் மட்டுமாவது அவர் பலத்தை காமிப்பாரா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிக்குதே, இதுக்கு என்ன பதில் கிடைக்கும்? நிச்சயமாக இதெல்லாம் பெரிய கேள்விகளாக தான் நான் காண்கிறேன். அதாவது அண்ணாமலை என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்கி விட்டார். அவர் வந்து இந்த தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணவும் விரும்பவில்லை, அவர் வந்து பொறுப்பேற்கவும் விரும்பவில்லை என்று எடுத்துக்கொண்டால் அப்ப அதனுடைய பொருள் என்னன்ற அந்த கேள்வி நிச்சயமா நம்ம நாள் இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க எங்க வந்து நீங்க உங்களுடைய அந்த பலத்தை காமிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடியுமா என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. என்னை பொறுத்தவரை வந்து இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து இப்போ தமிழகத்தில் இருக்கின்ற தேர்தலை வந்து இங்க தமிழகத்தில் இருக்கின்ற நபர்கள் வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் டிசைட் பண்ண மாட்டாங்க, எல்லாமே டெல்லியில தான் நடக்கிறது. ஏறத்தாழ காங்கிரஸினுடைய அதே சென்டர்ல தான் நடக்கிறது. அப்ப கடைசி நிமிஷம் வரை வந்து அங்க என்ன அப்ரூவ் ஆகுதோ அதன் பிறகுதான் நமக்கு தெரியும் அண்ணாமலையுடைய நபர்களுக்கு வந்து சீட் கிடைச்சதா இல்லையான்னு. அப்பதான் தெரியுமே தவிர இங்க இப்ப தெரியாது. ஆனால் நிச்சயமாக இங்க இருக்கின்ற தலைமை நயனார் ஆனாலும் சரி, தமிழிசை ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் பெரிய ஒரு பட்டியலே போட்டு கம்ப்ளைண்ட்ஸ் மேல கம்ப்ளைண்ட் வந்து அண்ணாமலை மேல எழுதி மேல அனுப்பித்தாரு. எழுதின்னு இல்ல, பட் இப்பெல்லாம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் தானே, வாட்ஸ்அப் தான், கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவர்களும் சொல்லுவார்கள், இந்த மாதிரி லிஸ்ட்ல இருக்கிற நபர்கள் வந்து பல நபர்களும் வந்து போங்கு, இல்லை என்றால் கட்சிக்கு கூட நின்ற நபர்கள் கிடையாது என்ற விஷயத்தை வந்து அவர்கள் வந்து உணர்த்தி கொண்டிருப்பார்கள் தலைமைக்கு. அதெல்லாம் கணக்கிலே கொண்டுதான் தலைமை வரை முடிவெடுக்கும். அப்ப நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தவரை அண்ணாமலையுடைய நபர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சீட்டு கிடைக்குது என்று நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கிடைக்கவில்லை என்றால் அண்ணாமலையினுடைய அந்த ஹோல்டு, கட்சியில் இருக்கிற ஹோல்டு வந்து டெல்லியிலும் இல்லை என்றதுதான் நமக்கு அறிய வரும். ஆனால் அண்ணாமலை ஒரு பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்காரு. தேஜஸ்வி சூர்யா, BL சந்தோஷ், இந்த மாதிரி நபர்களை வைத்து பெரிய ஒரு நெட்வொர்க் வந்து டெஃபினட்டா கிரியேட் பண்ணியிருக்காரு. RSலயும் சரி, பிஜேபியிலும் சரி. அந்த நெட்வொர்க் எந்த அளவுக்கு உதவும் எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ என்ன ஒரு நெட்வொர்க் நீங்க கிரியேட் பண்ணாலும் நீங்க போய் சரி ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இடி ரைடு அங்கங்க நடந்துட்டு இருக்கிறது. இந்த இடி ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இல்லை என்றால் அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஹீட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நிர்மலா சீதாராமனை பலரும் அப்ரோச் பண்ணலாம், பண்றாங்கன்னு சொல்ல பண்ணலாம். ஏனென்றால் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருகின்றதுதான் இடி. அப்படி நடக்கும்போது ஒருவேளை அந்த ஹீட் வந்து கொஞ்சம் அபேட்டா இருக்கு வாய்ப்பு இருக்கிறது, பெரிய அளவுக்கு ரேட் வராத இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதுவரை நீடிக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1ஓ நம்பர் 2ஓ வந்து இல்ல அவனை பிடிச்சி உள்ள போடுன்னு சொல்ற வரைக்கும் தான் நீடிக்கும். அப்ப அதுதான் பாஜகவினுடைய ஒரு தன்மையான ஒரு விஷயமா இருக்கிறது. நீங்க யாரை வேணாலும் எங்க வேணாலும் நீங்க வந்து பிராக்கெட் போட்டு நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் வந்து பாஜக கூட கிரியேட் பண்ணலாம். ஆனால் அது எங்க அடிபட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் நரேந்திர மோடி, இல்லை என்றால் அமித்ஷா வந்து இல்ல அவன் வேண்டாம், இல்லை என்றால் அவனை தூக்கு, இல்லை என்றால் அவனை வந்து உள்ள விடுன்னு சொல்ற வரை தான் இவன் இந்த நெட்வொர்க் எல்லாம் ஒர்க் ஆகும்.
இல்ல நெட்வொர்க் எப்படி எஃபெக்டிவா இருக்கும் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல கரெக்டா பிளேஸ் பண்ற ஒரு நபர் வந்து அமித்ஷா அருகிலோ மோடி அருகிலோ இருக்கும்போது அவரை டேர்ன் பண்ணி ஒரு ஒப்பீனியன் கேட்டாங்கன்னா, ஆமாங்க நல்லவருங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. அவர்களுக்குள்ளாலே அதாவது அந்த அந்த ஒரு ஒரு ரேஞ்சில் நீங்க வரல என்றால், அதாவது நிறைய அமித்ஷா நரேந்திர மோடியோட அட்டென்ஷனுக்கு நீங்க வரல என்றால் அது கூட நீங்க தப்பிச்சிருங்கன்னு அர்த்தம். அதாவது இந்த கேஸ் விஷயங்களை நீங்க தப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர்களுடைய பார்வைக்கு வந்து விட்டால் அதன் பிறகு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இவர்கள் 2 பேர் தான் இன்னைக்கு இந்தியாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதை தாண்டி பாஜகவில் இருக்கின்ற நபர்களானாலும் சரி, வேற வெளியிருக்கிற நபர்களானாலும் சரி, அனைவரும் வந்து இவர்களை நாடித்தான் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்ப இந்த நெட்வொர்க் எல்லாம் அப்போ ஒர்க் ஆகாது. கண்டிப்பா. ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கீங்க. அதாவது பாஜக கட்சியினுடைய செட்டப், அதாவது நமக்கு கொள்கை ரீதியாக மாறுபாடு இருக்கிறதுங்கிறது வேற, ஐடியாலஜிக்கலாக டிஃப்ரென்ஸுங்கிறது வேற கான்செப்ட். பட் கான்செப்ட் வைஸ், எலெக்ஷன் வைஸ் ஒரு கட்சி எப்படி அணுகணுங்கிற அந்த பார்வையிலிருந்து பாஜகவினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, உட்கட்சி பூசல் என்னவாக இருக்கிறது, சக போட்டி கட்சியான காங்கிரஸ் மாதிரியான கோஷ்டி பூசல் இருக்குங்கிறத பல்வேறு செய்திகளை நுட்பமாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதிமுக கூட்டணி, பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணி, எடப்பாடி இதை கண்ட்ரோல் பண்ணுவாரா, அமமுக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அங்கே செந்தில் பாலாஜி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக செல்வாக்கை பாதியாக உடைச்சி விடுவாரா, அண்ணாமலை இஷ்யூ எப்படியெல்லாம் போகும், இதை எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப விரிவாகவும் நுட்பமான புள்ளிகளுடனும் மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.